நம்மளோட எபிக் அண்ட் ஸ்டீம் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையுமே சில கேம்ஸ் ஃப்ரீ அவைலபிளா இருக்குது. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேமிங் பிடிக்கும் அப்படி இல்லைன்னா கேமிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய நபரை நீங்க அப்ப மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பத்தின அப்டேட்ஸ் அதை பத்தின ஃபேக்ட்ஸ் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ மொதல் கேம் ஸ்டீம்ல இருக்குது. அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா லிவிங் ஃபாரஸ்ட்டுங்க. பேருக்கு ஏத்தா போல நீங்க இந்த ஃபாரஸ்ட்ல சர்வைவ் பண்ணணும். சர்வைவ் பண்றது என்னப்பா ஈஸி தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லைங்க. ஜாம்பிஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெட்டீரியல்ஸ் கிராஃப்ட் பண்ணணும். அது கொஞ்சம் ஒரு மாதிரியான கேம் தான், பட் நல்லா இருக்கும் நீங்க விளையாடுறதுக்கு. லோ பாலியா தான் இருக்கும், பட் இருந்தாலுமே டீசென்டா இருக்குது பாக்குறதுக்கு. இப்போதைக்கு ஸ்டீம்ல ஃப்ரீ அவைலபிளா இருக்குது. அண்ட் அடுத்து கிரேவ்யார்ட் கீப்பருங்க. பேரே ஒரு மாதிரி குதர்க்கமா இருக்குதுல. எஸ், இது வரைக்கும் ஃபுட்பால் டீமை மேனேஜ் பண்ணி பார்த்திருப்போம், சிட்டி மேனேஜ் பண்ணி பார்த்திருப்போம், இல்ல நம்ம வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி பார்த்திருப்போம். முதல் தடவை கிரேவ்யார்டை மெயின்டைன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கேம்ல நீங்க அதை தான் பண்ண போறீங்க. ஒரு 2D தீம்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. மறக்காம இதையும் போய் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து நம்ம அப்படியே எபிக் கிட்ட வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப் சுமோ அப்படின்ற இந்த கேம் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்குது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஸ்கோர் போர்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை அடி போட்டு துவம்சம் பண்ணணுங்க. அந்த கேம்ல இதுதான் இந்த கேமாவே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம போய் இந்த 3 கேமுமே செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன 2 ஸ்டீம் கேமுமே நாளையோட வந்து முடிய போகுது. மறக்காம போய் இப்பே அந்த கேம்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி, தம்பி கொஞ்ச நாள் தான் இருக்க போது, மறக்காம போய் கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் அதே போல ஃப்ரீ கேம் அப்டேட்ஸ் அண்ட் கேமிங் நியூஸஸ்க்கு மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுக்கோங்க.